Good morning. Chapter 5 Analytical Geometry. Example 5.30. A semi-elliptical archway over a one-way road has a height of 3 meter and a width of 12 meter. அதாவது ஒரு மேம்பாலம் இருக்குது, அது ஒன் வே ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு எலிப்டிக்கல் டைப்பில் செமி எலிப்டிக்கலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு 3, விட்த்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அவருடைய டோட்டல் விட்த்து 12. அப்போ மிடில் இருந்து ரெண்டு பக்கமே 6,6 எழுதிக்கலாம். ரைட் சைடு அப்படிங்கிறதுனால +6, லெஃப்ட் சைடுங்கிறத -6 ஆக்சிஸ்லேயே இருக்குது. அதாவது தரை அப்படிங்கிறது நம்ம வந்து ஆக்சிஸ் 0,0 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், y வேல்யூ 3, x வேல்யூ 0, அப்போ 0,3. இங்கே பாருங்கள் 6,0 -6,0. ஓகே, நெக்ஸ்ட், the truck has a width of 3 meter and a height of 2.7 meter. ஒரு ட்ரக்கினுடைய வித், அதாவது ஒரு வண்டியினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர். அப்போ மிடில் இருந்து ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்கு. ஸோ சென்ட்ரலேருந்து ரைட் சைடு 1.5, லெஃப்ட் சைடில் 1.5 மீட்டர். அதனுடைய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.7. ஏன் இங்கே 2.7 போட்டுங்கன்னா டோட்டல் ஹைட்டு 3, அப்போ 2.7 அதனுடைய பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கீழே வரும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கேன். ஓகே, will the truck clear the opening of the archway? கண்டிப்பாக அந்த ட்ரக் அந்த பாலத்துக்குள்ளே கிராஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, செக் பண்ணி பார்த்துக்கலாம். சொல்யூஷன் இப்போ பாருங்கள், எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்சிஸ் x² + y² + b² = 1. இப்போ சி ஏனாலும் சி ஏடஸ்னா ரெண்டுமே ஏ தான். இப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ லென்த்து பாருங்கள் 6. அப்போ a² = 36. நெக்ஸ்ட், மைனர் ஆக்சிஸ் பாருங்கள் எவ்வளவு 3 மீட்டர். அப்போ b = 3. இப்போ b² = 9. therefore x² / 36 + y² / 9 = 1. this equation number 1. ஓகே, என்ன கேட்குறாங்க? ஹைட் ஆஃப் த ஆர்ச்வே 1.5 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேம்பாலத்துக்குள்ளே போக முடியுமா ட்ரக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சப்ஸ்டியூட். அப்போ x = 1.5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ 1.5 நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 3/2 எழுதலாம். அப்போ 3/2 whole square / 36 + y² / 9 = 1. எதுக்காக மாற்றினீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். டெசிமலில் இருந்தால் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போது 9/3² வேல்யூ 9/4. 4 × 36 144 + y² / 9 = 1. இப்போ y² / 9 = 1 - 9/144. இப்போ 1 டிவைடட் பை 9 என்னவா வரும்? மல்டிப்ளம் வரும். இன்ட்டு 144 - 9 135/144. ஸோ 1 9s are 16 9s are. இப்போ 135 டிவைடட் பை 16. இப்போ y = √135 டிவைடட் பை 4. 16க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 4. இப்போ √135 வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.62 ஹோல் டிவைடட் பை 4. இப்போ y = 2, 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 2.90 மீட்டர். ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளவு? ஆர்ச்சோடதே 3 மீட்டர். ஆனால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது? கிளியர் பண்ண 2.90 இருந்துச்சுன்னா போதும், உள்ள போயிடலாம். அப்போ therefore the height of the archway 1.5 meter from the center, approximately 2.90 meter. therefore the truck will clear the archway. ஸோ கண்டிப்பாக நம்மளால் உள்ளே போக முடியும்.